வெல்கம் டு அன்னம் சமையலறை. இன்றைக்கி நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட் ஸ்டஃப்டு இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்து பெங்களூரில் இருக்கிறதுனால நான் வந்து நந்தினி டைரி ப்ராடக்ட் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். உங்கள் ஊரில் எது டைரி ப்ராடக்ட் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குதோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை காட்டி எம்டிஆர் நீங்கள் வேறு ஏதோ ப்ராடக்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காசி ஆற வச்சின பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுடரில் ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் வந்து 200 grams பேக்கெட் நந்தினி குலோப் ஜாமுன் யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பாருங்கள், சாஃப்டாக வருது பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சு அப்படியே நம்ம வச்சிடணும். பாருங்கள், கை வச்சா உள்ளே போகுது, அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அப்படியே ஒரு துணி போட்டு மூடி வைங்க, இல்லை ஒரு தட்டு போட்டு கூட நீங்கள் மூடி வச்சுக்கலாம். நான் வந்து 1.5 கப் சுகரு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதித்து ஒரு மாதிரி நுர வர மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி கொதி நல்லா வந்துடுச்சு. கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு 2-3 ட்ராப்பு ரோஸ் எசன்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருந்தோம் இல்லையா குலோப் ஜாமுன் மாவு, அந்த குலோப் ஜாமுன் மாவை வந்து நம்ம எடுத்து அது சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிக்கலாம். அதில் வந்து உருண்டைகளாக பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணிக்கோங்க. கிண்ணம் மாதிரி பண்ணிவிட்டு அதில் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நான் அதுக்குள்ளே நடுவில் ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு கிராக்ஸ் இல்லாமல் நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பண்ணிக்கோங்க. ஒரு கிராக்ஸ் கூட இல்லாமல் க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி வச்சுடுங்க. இப்போ கடாயில் வந்து எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. அதை வந்து நம்ம வந்து மிதமான சூடில் தான் வைக்கணும். குலோப் ஜாமுன் மாத்திரம் மிதமான சூடில் வச்சு தான் நம்ம வந்து பொரிக்கணும். அப்படியே மெதுவாக கோல்டன் ப்ரௌனுக்கு வருது பாருங்கள். நீங்கள் சிம்லே தான் வச்சு இந்த குலோப் ஜாமுன் செய்யணும். ஹைலெலாம் வச்சு செய்யக்கூடாது, மீடியமில் கூட வச்சு செய்யக்கூடாது. சிம்லே தான் வச்சு பொரிக்கணும் இந்த குலோப் ஜாமுனை. அப்போ தான் உள்ளாரெல்லாம் கூட நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக ஜீராவில் போடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் ஜீரா வந்து ஆறி போச்சுன்னா நீங்கள் லைட்டாக சூட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த குலோப் ஜாமுன் வறுத்த குலோப் ஜாமுனை நம்ம இந்த ஜீராக்குள்ளே போட்டுடுறோம். குண்டு குண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்டஃப்டு இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. வாங்க வாங்க சாப்பிட்லாம். இப்போ நான் இந்த குலோப் ஜாமுனை கட் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக அந்த ஸ்டஃப் பண்ண அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.